டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அந்த டிப்ளாய்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸோ ரோலிங் அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு ஒரு இன்ஜினெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டெய்னருக்குள்ள ரன் ஆகுது. ஸோ ஹவ் யூ எக்ஸ்போஸ் டு த நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரௌசருக்கு நம்ம எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறதுக்காக நம்ம சர்வீஸ் அந்த சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. கிளஸ்டர் ஐபி, நோட் போர்ட், லோட் பேலன்சர், இது எல்லாமே வந்து சர்வீசஸோட டைப். சர்வீசஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு போர்ட் எக்ஸ்போஸ் பண்றோம். உங்களோட ஐபி வந்து பாடோட ஐபி நம்ம இப்ப பார்த்தோம். ஸோ வி ஹேட் ஜஸ்ட் சீன் தட் ஒவ்வொரு ஐபி இங்க வந்து பாத்தீங்கன்னா 192.168.76 96 ஒரு பாடு டெலிட் ஆயிடுச்சுன்னா அதோட ஐபி வந்து சடனா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த 3 ஐபி அட்ரஸ் 3 பாடு இருக்குன்னா இந்த 3 பாடு நம்ம ஒரு காமனான ஒரு கான்ஸ்டன்ட் ஐபி வந்து கொடுக்கறது தான் வந்து என்னன்னா ஸோ திஸ் எப்படி நம்ம ஒரு ஸ்டேபிள் ஐபி கொண்டு வருது. ஸோ அது எப்படி நம்ம கம்யூனிகேட் நம்ம ஈஸியா பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சர்வீஸ் அப்படிங்கிற கைண்ட்ல நம்ம பார்க்க போறோம். சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு இந்த கிளஸ்டர் ஐபி வில் ப்ரொவைட் யூ ஒரு ஸ்டேபிள் ஐபி ஃபார் ஆல் த 3 பார்ட்ஸ். even if the pod is deleted we no need to bother about that. நம்ம வந்து அதை பாதர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிளான ஐபி வந்து கிடைக்கும். ஸோ அந்த குபர்நெட்டிஸ் நம்ம சர்வீசஸை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ we have 3 types. நம்ம ஒவ்வொரு டைப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ நோட் போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த நோட் போர்ட் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னாலும் ஸோ இந்த நோட் போர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 30008 இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த கிளஸ்டர் ஐபிங்கிறது இதுக்குள்ள இருக்கு. இதுல இருந்து நான் வெளியில வந்து என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ்ல நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா we have to open a port call. ஸோ இந்த ரேஞ்ச்ல இருந்து நம்ம எந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ரேஞ்ச்ல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் நோட் போட்டை எது வேணா கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்சஸ்க்கு நம்ம வந்து we have to use இந்த நோட் போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ now இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா ஸோ I just want to delete all the things which I have created. ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ சேம் டைம் ஸோ அது என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் கொடுத்துட்டு ஸோ I just paste this. ஸோ delete parts, services, then deployments. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ I just இப்போ வந்து kubectl get parts அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா எல்லாமே டெர்மினேட் ஆயிடுச்சு. ஸோ யூ வில் பி ஹேவிங் டெர்மினேட் ஆயிட்டு இருக்குது. I just clear this. இப்போ நம்மளுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ I just check with the service இருக்கா அப்படிங்கிறது SVC இருக்கா நான் செக் பண்றேன். இது காமனா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ எவ்ரி திங் இஸ் பீன் டெலிட்டட். நம்ம நோட் போர்ட் அப்படிங்கிறதுக்கு வருவோம். ஸோ இந்த நோட் போர்ட்டோட ரேஞ்ச் நம்ம சொல்லிட்டோம் 30,000 to 32,767 வரைக்கும் இருக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி பட் நம்ம எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இதை ரன் பண்றேன் இந்த ஃபைலை kubectl. ஸோ தென் apply -f noteport.yaml அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் அ kubectl describe. ஸோ get parts -y கொடுத்துட்டு get parts -o wide அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ 3 பாட் உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதோட சர்வீசஸ் நம்ம பண்ணோம்னா ஸோ கெட் சர்வீஸ், அந்த சர்வீஸோட நேம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த சர்வீஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா Nginx நோட் போர்ட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ். இது வந்து கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸோ ஜஸ்ட் அந்த நேம் கொடுத்து நம்ம என்டர் பண்ணோம்னா ஸோ இதுக்கு வந்து கான்ஸ்டன்டா ஒரு ஐபி வந்து உங்களுக்கு ஈவன் நீங்க வந்து நோட் போர்ட் நீங்க கிரியேட் பண்ணாலும் கிளஸ்டர் ஐபிங்கிறது டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இது ஒரு ஐபி இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா 10.101.181.0:30080 அப்படிங்கறது நீங்க ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நோட் போர்ட்ல இருக்கிறத நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பட் மினி கியூப்ல பாத்தீங்க அப்படின்னா மினி கியூப் டனல் அப்படிங்கிற ஸோ மினி கியூப்குள்ள நம்ம ஸ்ட்ரெயிட்டா போக முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு கிவ் அ கமாண்ட் கால் மினிக்யூப் சர்வீஸ். நம்மளுக்கு என்ன சர்வீஸ் நேமோ அந்த சர்வீஸ் நேமை நம்ம கொடுக்கணும். ஸோ மினிக்யூப் சர்வீஸ் இது வந்து நோட் போர்ட் அப்படிங்கிற
இந்த நேம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா I just give this. So I just give this. கொடுத்ததுக்கு அப்புறமா will check with the output. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ஜினெக்ஸ் பேஜை நம்ம வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ரன்னிங் இந்த போர்ட் ஆஃப் ஏதோ ஒரு போர்ட்ல உங்களுக்கு இப்போதைக்கு ரன் ஆகுது. பட் நான் இந்த ஃபாலோ லிங்க் கொடுத்து நான் ஓப்பன் பண்றேன். ஸோ நம்ம இதை வந்து நம்ம அந்த கிளஸ்டர்ல நம்ம இகேஎஸ் கிளஸ்டர்ல நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ நவ் வி கேன் ஏபிள் டு டூ திஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு வாட் ஐ வில் டூ இஸ் இது உங்களுக்கு ஸோ ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ் அவுட். நான் கிளியர் பண்ணிவிட்டு ஸோ நான் எக்ஸிட் பண்ணிவிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் கிளியர் எவ்ரி திங். இங்கே வந்து விஐ கியூப் நோட் போர்ட் டாட் யாமல் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் பேஸ்ட் திஸ். இந்த நம்ம டிப்ளாய்மெண்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், கியூப் கட்டில் apply -f. this is for exposing your port. so இது வந்து expose so cube YAML அப்படிங்கிறது அப்ளை பண்றேன். கிரியேட் ஆயிடுச்சு. so cube கட்டில் so get svc அப்படி நம்ம கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டர் ஐபி அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, நோட் போர்ட் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த நோட் போர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30080 எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ ஐ ஜஸ்ட் செக் வித் திஸ் நம்மளோட TCPன்னு கொடுத்துட்டு ஸோ வி ஹாவ் டு போர்ட் ஓப்பன் 33080. So I just go back to this instance. So this is an instance ID. இதை நாம் கொடுத்துருக்கோம். So I just detailsல போயிட்டு so I just copy this 30080. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. பிகாஸ் அந்த செக்யூரிட்டி குரூப் நான் எல்லா டிராஃபிக்கும் கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அந்த நோட் குரூப்பில் நீங்கள் 30080 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் போர்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வி கேன் ஏபிள் டு இப்போ இதில் ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த செக்யூரிட்டி குரூப்பில் வந்து நான் கொடுத்துட்டு ஸோ இந்த HTTPS நான் HTTPன்னு மாற்றிட்டு ஐ ஹாவ் டு கிவ். இப்போ கொடுத்தாலும் இந்த ரெண்டு ஒர்க்கர் நோட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. என்ன எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா 30080 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் போர்ட் அப்படிங்கிறது எதுக்காகனா ஸோ உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிராஃபிக்கை நம்ம ரீடைரக்ட் பண்ணுறதுக்காக நோட் போர்ட் அப்படிங்கிற சர்வீஸ். ஸோ நெக்ஸ்ட் லோட் பேலன்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இன்னைக்கு கிளஸ்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுலேயே நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டோம். ஏன்னா மினி கியூப்ல நம்மளுக்கு லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிரியேட் ஆகாது. ஸோ இது வந்து கிளவுட் நேட்டிவ் அப்படிங்கிற நம்மளுக்கு கிளவுட் ப்ரொவைடர்ஸ் மூலியமா தான் நம்மளுக்கு லோட் பேலன்சர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். நோட் போர்ட் கூட நீங்க இந்த மாதிரி மினி கியூப்ல இங்க ரன் பண்ற மாதிரி யூ கேன் ஏபிள் டு ரன் திஸ். ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இங்கே வந்து நம்ம ரன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து மினி கியூப் ரன் பண்ணி நம்ம இங்கே செக் பண்ணோம்னா அந்த ஸோ மினி கியூப்ல நோட் போர்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இட்ஸ் நாட் அ இஷ்யூஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினெக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. பட் லோட் பேலன்சரோட லிங்க் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் ஆகும். அந்த லிங்க்ல இருந்து வி கேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்ன நோட் போர்ட்ல என்ன இஷ்யூஸ்ன்னு கிடையாது. நம்ம 30 அந்த ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோட் பேலன்சர் அப்படிங்கிறது என்னது, ஒரு டிஎன்எஸ் நேம், ஒரு நேம் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த நேம்ல நம்ம 80ங்கிற போர்ட்லயே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். தட் இஸ் நோ ரேஞ்ச் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லோட் பேலன்சர் நோட் போர்ட் அப்படிங்கிறது ஒரு இந்த சர்வீசஸை நம்ம வெளியில எக்ஸ்டர்னல் இன்ஜினெக்ஸ் வந்து ஒரு கிளஸ்டர் ஐபிங்கிறது கான்ஸ்டன்டா அந்த கண்டெய்னருக்குள்ள மீன்ஸ் அந்த பாடுக்குள்ள ரன் ஆயிட்டு இருந்துச்சு கிளஸ்டர் ஐபி. ஸோ நோட் போர்ட் அப்படிங்கிறது ஸோ வி ஹாவ் டு எக்ஸ்போஸ் டு நம்ம அந்த வெளியில ப்ரௌசருக்கு கொண்டு வருது. லோட் பேலன்சர் ப்ரௌசர் தான். பட் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, நோட் போர்ட் ஹவு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லோட் பேலன்சர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி நோட் இந்த நோட் போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு சேம் போர்ட் ஓப்பன் ஆன் ஆல் நோட்ஸ்
எல்லா நோட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹாவ் டு ஓப்பன் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி ப்ரொவைட் அண்ட் கிளவுட் லோட் பேலன்சர் லிங்க் இஎல்பி லிங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். இட்ஸ் கிவ் யூ அ சிங்கிள் எக்ஸ்டர்னல் ஐபி ஆர் டிஎன்எஸ் நேம் வந்து ப்ரொவைட் பண்ணும். நோ நீட் டு நம்ம 3000 அந்த மாதிரி நம்ம கொடுத்து நம்ம போய் நம்மளோட அவுட்புட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு எக்ஸ்டர்னல் நம்மளுக்கு லோட் பேலன்சர், அந்த லோட் பேலன்சர் வச்சு நீங்க ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூ வில் பி ஒரு டொமைனை வந்து நீங்க மேப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மோஸ்ட்லி நம்ம ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா லோட் பேலன்சர், இந்த லோட் பேலன்சர்லயுமே நம்மளுக்கு இஷ்யூஸ் இருக்கு. இப்போ வந்து 2 லோட் பேலன்சர் கிரியேட் ஆகும். இப்போ வந்து நம்ம நிறைய பாடு கிரியேட் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த லோட் பேலன்சர்ல பாத்தீங்கன்னா ஸோ லோட் பேலன்சர் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யூ ஒரு ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் ஒரே ஒரு லோட் பேலன்சர்னா வி கேன் ஏபிள் டு யூஸ். இப்போ ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு பாடு, பேக் எண்டுக்கு ஒரு பாடு, அதுக்கப்புறம் டிபிக்கு ஒரு பாடு, இந்த மாதிரி நிறைய பாடு இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சர்வீஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த சர்வீசஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கிரீன் அப்படின்னா அந்த ப்ளூக்கு ஒரு லோட் பேலன்சர், கிரீனுக்கு ஒரு லோட் பேலன்சர், இந்த மாதிரி நிறைய லோட் பேலன்சர் வரதுனால நம்மளுக்கு சில இஷ்யூ மீன்ஸ் அந்த காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். தட் இஸ் நோ இஷ்யூஸ், தட் இஸ் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகுறதுனால ஸோ வி ஹாவ் இன்கிரஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் போவோம். இப்போ நம்ம லோட் பேலன்சர் வந்து எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். I just copy this. இதை நான் காப்பி பண்ணிட்டு I just go back here. நான் இதெல்லாமே கிளியர் பண்ணிடுறேன். ஸோ I just want to control L. So control L கொடுத்துட்டு so what I will do is vi load balancer டாட் யாமல் அப்படின்னு சம்திங் ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இதை நான் இந்த கோடை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ சேம் இன்ஜினெக்ஸ், நம்மளுக்கு இந்த சேம் இன்ஜினெக்ஸ் 3 பார்ட் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டர் இதோட டைப் வந்து பாத்தீங்கன்னா லோட் பேலன்சர்னு கொடுக்கணும். இதோட போர்ட் நம்பர் 80, டார்கெட் கண்டெய்னருக்குள்ள நம்மளுக்கு இன்ஜினெக்ஸ் கண்டெய்னர் 80 போர்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. திஸ் இஸ் அ காமன். ஸோ லோட் பேலன்சர் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட் போர்ட்டுக்கு வி ஹாவ் டைப் கால் நோட் போர்ட் அப்படிங்கறத நீங்க டைப் மென்ஷன் பண்ணும். கிளஸ்டர் ஐபிக்கு மென்ஷன் பண்ணலினாலும் நோ இஷ்யூஸ். நோட் போர்ட் அப்படின்னா இந்த நோட் போர்ட் எக்ஸ்போஸ் ஆகுறது வந்து இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வெளியில எக்ஸ்போஸ் ஆகுது. அதனால நான் என்ன பண்றேன்னா லோட் பேலன்சர் அப்படிங்கிற டைப்புக்கு போனேன்னா ஸோ அந்த டிஎன்எஸ் நேம் அந்த ஒரு லிங்கை நீங்க கிளிக் பண்ணாவே யூ கேன் ஏபிள் டு see the output. அதுதான் நம்ம ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இது எப்படி ஆஸ் யூஷுவலா நான் பிஃபோரா இருக்கிறது எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ யூ ஹேவ் டு எப்படி நம்ம டெலீட் பண்ண போறோம்னா kubectl delete pods, services, deployments space space all. ஸோ இது இல்லையா? ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த லோட் பேலன்சரை நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ there is no pod running now. kubectl அதே மாதிரி தான் kubectl apply -f load balancer அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட்டும் அந்த லோட் பேலன்சர் மீன்ஸ் அந்த லோட் பேலன்சர் சர்வீஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்க நார்மலா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நம்ம எக்ஸ்டர்னலா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். AWS have provided one of the load balancer அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. kubectl get pods எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க செக் பண்ணிக்கலாம். -o void அப்படிங்கிறது நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ தென் யூ வில் பி ஹேவிங் அ சர்வீஸை நீங்க பண்ணணும்னா யூ ஹாவ் டு கிவ் அ சர்வீஸ் நேம் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ எஸ்விசி அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம், இல்லைன்னா நீங்கள் சர்வீஸ்ன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்கிரைப் ஆர் சம்திங் எஸ்விசி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு லோட் பேலன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ கேன் ஹாவ் அ எக்ஸ்டர்னல் லோட் பேலன்சர் லிங்க். இதை நீங்கள் காப்பி பண்ணி யூ கேன் ஏபிள் டு see அவுட்புட் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் இங்கே வந்து நான் போயிட்டு ஸோ ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இப்போ வந்து வெயிட் ஃபார் அ மினிட். ஸோ நம்மளுக்கு 80ங்கிற போர்ட் HTTPSன்னு இருக்கு. ஸோ அது HTTP அப்படிங்கிறது கொடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஐ ஜஸ்ட் ஓப்பன் போர்ட் 80ங்கிற போர்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஸோ நான் வந்து இப்போதைக்கு ஆல் அப்படிங்கிற ஸோ எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸ் ஸோ ஆல் டிராஃபிக் இது வந்து இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு 00 அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன்.
let's wait for a minute. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோட் பேலன்சர் லிங்க் மூலிமா உங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா வெல்கம் டு இன்ஜினெக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரவுட் 53யோட லிங்க் பண்ணி ஒரு டொமைனுக்கு நீங்கள் உங்களோட வெப்சைட்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த லோட் பேலன்சர் மூலிமா இப்போ வந்து நீங்கள் ஏஎல்பி அப்படிங்கிறது இங்கே போயிட்டு ஸோ யூ ஹேவ் செக் வித் த லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லோட் பேலன்சர் லிங்க் இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இந்த லோட் பேலன்சர் அப்படிங்கிற டைப் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைப் லோட் பேலன்சர்னு கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸோ ஒரு லோட் பேலன்சர் லிங்க் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. த்ரூ விச் நம்ம இந்த லோட் பேலன்சர் மூலிமா நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது நோட் போர்ட் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு எக்ஸ்போஸ் 30,000 to 32,676 அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க ஓப்பன் பண்ணிருக்கணும். ஸோ இந்த லோட் பேலன்சர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் அ செகண்ட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோட் பேலன்சர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலும் யூ வில் பி கெட்டிங் அ சேம் லிங்க். ஸோ டிஎன்எஸ் நேம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see the details. ஸோ இந்த டிஎன்எஸ் நேம் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணாலும் யூ வில் பி கெட்டிங் த அந்த இன்ஜினெக்ஸ் அந்த இன்ஜினெக்ஸ் வந்து உங்களுக்கு இதாகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீசஸ் இந்த மாதிரி ஒரு பாட் இந்த டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டைம்ல ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு டிப்ளாய்மெண்ட் ஃபைல் எழுதுவோம், பிளாக் எண்டுக்கு ஒரு டிப்ளாய்மெண்ட், டிபிக்கு ஒரு டிப்ளாய்மெண்ட், இந்த மாதிரி இத்தனை டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சர்வீசஸ் நம்ம சப்போஸ் எழுதுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லோட் பேலன்சர் கிரியேட் ஆகும்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் அ ஸோ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நேம் ChatGPT போயிட்டு பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சரோட காஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஸோ ரியல் ப்ராப்ளம் இஸ் மல்டிபிள் சர்வீஸ் கிரியேட் ஆகும்போது ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு லோட் பேலன்சர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ காஸ்ட் வந்து ரொம்ப ஆகிறதுனால why ingress is used. Ingress help you to one load balancer for many service. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வீஸ் இருக்கு, அதனால ஒரு லோட் பேலன்சர் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம ரியல் டைம்ல நிறைய மைக்ரோ சர்வீசஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அந்த நிறைய பாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வீசஸ் ஒவ்வொரு டிப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு சர்வீசஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லோட் பேலன்சர் கிரியேட் ஆகும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம இன்கிரஸ் எப்படிங்க ஒர்க் ஆகுது, அந்த இன்கிரஸ்க்கு ஏன் ஒரு லோட் பேலன்சர் மட்டும் போதும் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்கிரஸ் டாபிக்ல நம்ம பார்க்கும்போது இட் வில் பி நாளைக்கு வந்து ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட் வந்து எப்படி நம்ம அதுக்கு 2 சர்வீசஸ் கிரியேட் பண்ணுவோம், ஸோ அதுக்கு எப்படி 2 லோட் பேலன்சர் அப்படிங்கிறது வேணும் அதெல்லாமே நாளைக்கு பார்க்கும்போது ஸோ மல்டிபிள் சர்வீசஸ் எதுக்கு யூசேஜஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ தென் வி வில் மூவ் ஆன் டு த நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கான்ஃபிக் சீக்ரெட்ஸ் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு, டீமன் செட் அதெல்லாம் பார்த்துட்டு தென் லாஸ்டா நம்ம வந்து இன்கிரஸ் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோஃபார் ஒரு இன்கிரஸ் சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ்ல ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஒரு கிளஸ்டர் ஐபி அப்படிங்கிறது எதுக்காக நம்ம சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கைண்டுக்கு போறோம்னா ஸோ ஒன் ஆஃப் த பாட் டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐபி வந்து கிரியேட் ஆகுது. மீன்ஸ் ஒவ்வொரு டைமும் ஒரு புதுசா ஒரு ஐபி கிரியேட் ஆகுறதுனால we need a constant ஐபி. ஸோ ஈவன் நீங்க வந்து நோட் போர்ட் கிரியேட் பண்ணாலும் ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணாலும் இப்போ நம்ம ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இந்த கிளஸ்டர் ஐபிங்கிறது டிஃபால்ட்டா ஈவன் நீங்க லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நீங்க அங்க இந்த டைப் கொடுத்திருந்தாலுமே உங்களுக்கு கான்ஸ்டன்டா இந்த கிளஸ்டர் ஐபிங்கிறது ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு கிரியேட் ஆயிட்டே இருக்கும். தட் இஸ் அ டிஃபால்ட்டா உங்களுக்கு கிரியேட் ஆகுறது. ஸோ இந்த கிளஸ்டர் ஐபிங்கிறது எதுக்காகனா இட் இஸ் மெயின்டைனிங்கா உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆனா ஒவ்வொரு டைமும் இந்த எண்ட் பாயிண்ட் ஸ்லைஸ் கண்ட்ரோலர் கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த நோடுல இருந்து இந்த ஒர்க்கர் நோட்ல இருந்து எனக்கு வெளியில வரணும் அப்படின்னா வி ஹாவ் டு அந்த ஒர்க்கர் நோட்ல போயிட்டு நம்ம என்ன போர்ட் நம்பர் அலோவ் பண்ணணும்னா 30080 அப்படிங்கிற போர்ட் நம்பர் நம்ம அலோவ் பண்ணிருக்கணும். அலோவ் பண்ணோடனே நம்மளுக்கு இன்ஜினெக்ஸ் வந்துச்சு. ஸோ நம்ம லோட் பேலன்சர் அப்படிங்கிறது நம்ம ஒரு டிஎன்எஸ் மூலியமா ஸோ நான் இதுல வந்து நான் இந்த நோட் போர்ட்டோட ஐபி ஸோ இந்த நோட் போர்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா so we have a இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு where is the instance so இந்த இன்ஸ்டன்ஸ்ல போயிட்டு we have to copy the public IP of the worker node அந்த public IP நான் காப்பி பண்ணிட்டு so I just go to the detailsல போயிட்டு so இந்த public IP நம்ம காப்பி பண்ணிட்டு so இங்க நம்ம பேஸ்ட் பண்ணி so இப்போ நம்மளுக்கு ரன் ஆகுதான்னு தெரியல. ஸோ 30080 அப்படிங்கிற போர்ட் நம்பர் கொடுத்தா நம்மளுக்கு எக்ஸ்போஸ் ஆச்சு. பட் நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ணோம் ஸோ வி ஹாவ் டு
give this external இந்த நோட் விட்டு மீன்ஸ் இந்த ஒர்க்கர் நோட்ல இருந்து வெளியில வரணும். ஸோ இந்த ஒர்க்கர் நோட்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு 3306 இந்த ரேஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு போர்ட் நம்பர் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் நம்ம லோட் பேலன்சர் வச்சு நம்ம காமனா எந்த ஒர்க்கர் நோட் நான் பண்ணாலுமே மீன்ஸ் அந்த லோட் பேலன்சர் என்ன பண்ணும் அப்படின்னா it will create a one link for all the worker nodes க்கு நம்மளுக்கு ஒரே லிங்க் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஈஸியா ஆக்சஸ். பட் இதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா நிறைய சர்வீசஸ் வரும்போது நம்மளுக்கு நிறைய லோட் பேலன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் லோட் பேலன்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு லிங்க் மீன்ஸ் வி ஹாவ் அ ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். ஸோ லோட் பேலன்சர் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஒரு எக்ஸ்டர்னலாக இந்த லிங்க் ஒரே ஒரு லிங்கை வச்சு நம்ம டொமைனுக்கு நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். ஸோ ரவுட் 53 ஆகட்டும். ஸோ யூ கேன் ஈஸிலி மேப் டு த ரவுட் 53க்கு இந்த டொமைன் நேம் வச்சு நீங்கள் மேப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் அ லோட் பேலன்சர் யூஸ் பண்ணால்